இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட்ல இருக்கிற ஃபார்முலாஸ ஈஸியா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஏரியா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏரியா அப்படின்னாலே லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணு. அதுதான் A ஈக்குவல் டு L இன்டு B அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்டு ஹைட். அதுக்கு நம்ம SI யூனிட் M கியூப் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா பார்த்தோம்ல, ஒரு ஏரியால லென்த் இன்டு பிரெத்ன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியா கூட எக்ஸ்ட்ராவா நம்ம ஹைட்ட சேர்த்தோம்னா அதுதான் வால்யூம். அதாவது வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட். அதான் V ஈக்குவல் டு A இன்டு H. அப்புறம் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். இதோட SI யூனிட் kg m பவர் -3ன்னு சொல்றோம். இத நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நல்லா அடர்த்தியான இல்லனா நல்லா டென்ஸா இருக்கிற மாவ அப்படியே வெசல்ல போடு. அந்த டென்ஸ்ல இருக்க Dயும், மாவுல இருக்க M அண்ட் வெசல்ல இருக்கிற V. இது எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு M டிவைடட் பை V அப்படின்றது நமக்கு வந்துரும். அப்புறம் வெலாசிட்டி V ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன் சொல்றோம். இதோட SI யூனிட் M S பவர் -1 அப்படின்னு சொல்றோம். V அப்படின்ற ஒரு ரூம்க்கு போறதுக்கு நம்ம போற அந்த டிஸ்டன்ஸ டைமால டிவைட் பண்ணு. அதனால தான் velocity is equal to distance by time taken. V equal to d by t. Momentum is equal to mass into velocity. Momentum அத நம்ம எப்படி சொல்லுவோம்? P is equal to mv அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, மாஸும் வேகமும் சேர்ந்தா பவரா இருப்போம்ல, அதுதான் P equal to mv. அப்புறம் acceleration is equal to velocity by time taken. இதுக்கு SI யூனிட் m s பவர் -2 அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஆக்ஸிலேட்டர் கொடுத்தா வேகம் டைம்க்கு மாறிட்டே இருக்கும்ல, அதுதான் A equal to V bar T. வேகம் டைம், அதனால E equal to V bar T.